கேள்வி கேட்டிருக்காருண்ணா த்ரிஷா கான்ட்ரவர்சியில. யாரு? அதான் த்ரிஷா பத்தி தப்பா அவரு பேசி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணால ஒருத்தன் ஏஐடிஎம்கே உடைய முன்னாள் அமைச்சர் என்னமோ அவன் வந்து இப்ப மன்னிப்பு கேட்டிருக்கான். என்னடா நேத்து பேட்டி விட்டு இன்னைக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறாப்புல. இப்ப லைவ் ஓடிட்டு இருக்கு பாருங்க தந்தியில. நடிகை இவர்கள் மன்னிப்பு கோரினார் ஏவி ராஜு. ஒருவேளை கேஸ் போட்டு என்ன அது மனுஷனுக்கான மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னாப்புல ஒரு எம்எல்ஏவா எம்பி அவரு. எலெக்ஷன் வருது, சீட் இருக்கு. அப்புறம் லேடிஸ் ஓட்டு எல்லாம் வேணும்ல. ஆமா, எஸ்விசேகர் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுல 2 மாசத்துல எலெக்ஷன். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். தேவையில்லாத கான்ட்ரவர்சிக்குள்ள இவங்களாம் இழுத்துட்டாங்க. அது இல்ல கிங்ஸ்லி, அந்த விஷயமே வந்து வேற ஒரு விஷயமா பேசுறதுக்கு அந்த பேட்டி. அதான் இதுல நடுவுல தேவையில்லாம வார்த்தை எல்லாம் விட்டு. ஆமா, அதுல ஒரு அந்த சைடு போக நினைச்சானுங்க. இது வந்துட்டு இது இவன் சைடுல வந்து நிக்க அவனுங்க எதிர்பார்க்கல. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருக்கும் ஒன்று பண்ணிடுறேன். எனக்கு என்னன்னா இப்ப வந்து ஒரு சொல்லு சொல்லு கிங்ஸ்லி. இல்ல ப்ரோ, அது வந்துட்டு ஆக்ட்ரஸ் நடந்திருக்கு. அந்த சைடுல அவனை யாருமே கேள்வி கேட்கல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக்ட்ரஸ்லாம் வந்துட்டு இப்ப நிறைய பேர் வராங்க. சேரன் வராரு, ஆளுக்கு இஷ்டத்துக்கு எல்லாருமே சொல்றாங்க. இதே இந்த மாதிரி சோசியல் மீடியால எக்கச்சக்கமா நடக்குது. அதுக்கெல்லாம் யாரும் கேள்வி கேட்கறதே இல்லையா? அதுக்கெல்லாம் தனியா நின்னாலுமே வந்துட்டு அதுக்குமே தனியா ஆபீஸ் தானே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீ நடிகர் சங்கம் பிரச்சனை சொல்ற. நடிகர் சங்கம் தனியா ப்ரோ, இப்ப நம்மளுக்கு பர்சனலா நான் சொல்றேன். ஓகே ஓகே, தனிப்பட்ட முறையில இங்க ஒரு லேடியோ விமனோ வந்து அபியூஸ் செய்யப்பட்டால் அதுக்கு யாருமே சப்போர்ட்டா வந்து நிக்க மாட்டாங்களே அப்படின்னு நீ சொல்ல வர, அதானே? புரியுது. கரெக்ட் தானே, வாசம் தானே, கரெக்ட் தானே. மில்லர் பாய் வாங்க. கபிலன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அவங்க பிஆர் டீம் வச்சிருக்காங்க, எல்லாரும் யூஸ் பண்றாங்க, எல்லாம் ஃபைன். என்ன கபிலன் ப்ரோ, இப்போ 2 நாள் ஸ்பேஸ் இல்லையா? நானும் வந்து பார்த்துட்டே இருந்தேன். கிங்ஸ்லி, மில்லர் பாய் பேசுறது கேக்குதா? இப்பதான் ப்ரோ கேக்குது. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் மில்லர் பாய், இந்த பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஊர்ல பாரு எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் நம்ம கிட்ட தான் வருது, ஒரே பிஸி. சொல்லு கிங்ஸ்லி. இல்ல, நீ சொன்னது கரெக்ட் தான். ஒரு நடிகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் வந்து நடிகைன்னு கீழே இறக்கி பேசல. ஒரு நடிகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது மட்டும் ஊர் பத்திரிகைகள், ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படின்போது ஒரு சாதாரண ஒரு பொண்ணுக்கு வந்து இங்க ஆன்லைன்ல இல்ல தன்னை பத்தி யாராவது புறம் பேசும்போது தப்பா ஏதோ சொல்றாங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இல்லையன்றது உன்னுடைய வேதனை எனக்கு புரியுது கிங்ஸ்லி. இது வந்து இது சம்பந்தமா வந்து பெண்கள் தான் மேல வந்து பேசணும். மேல வந்து பேசணும்னா ஸ்பேஸ்ல சொல்லல, மேல வந்துன்னா அவங்க தான் முன்னாடி வந்து பேசணும்னு சொல்ல வந்தேன். ஓகே, இப்ப வந்து மில்லர் பாய் வணக்கம், சௌக்கியமா? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். ராயன் ஃபர்ஸ்ட் லுக் சூப்பரா இருக்கு, வாழ்த்துக்கள் ப்ரோ. நான் எதிர்பார்க்காத ஒரு ஃபர்ஸ்ட் லுக். முக்கியமா தனுஷ் கிட்ட நான் எதிர்பார்த்த கெட்டப்பு இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். இதை நான் பல வருஷத்துக்கு முன்னாடி எதிர்பார்த்தேன். எப்போ உடம்பு ஏத்துறது, எப்போ உடம்ப பில்டப் பண்ணி எப்போ கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். அது கேப்டன் மில்லர் செகண்ட் ஹாஃப்ல நான் கவனிச்சேன். ஆமா, உடம்பு போட்டிருக்காப்ல. இப்ப அதுதான் இனிமேல் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அப்படியே மெயின்டைன் போனோம் அப்படின்னா இனிமேல் போற ரூட்டு. ஏன்னா எப்பதான் எத்தனை காலத்துல தான் பக்கத்துட்டு பையன் அப்படியே போறது. கொஞ்சம் போலீஸ் கெட்டப்பு, கொஞ்சம் மிலிட்டரி கெட்டப்பு அந்த மாதிரி போனா தானே நல்லா இருக்கும். புது புது கதைலாம் வரும். அதுக்காக சொன்னேன். அதான் அவர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, போலீஸ் கெட்டப்லாம் காமெடியா இருக்கும்னு. இப்ப அதே கெட்டப்ல தலைவர் வராரு, பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே, சொல்லு கிங்ஸ்லி. எனக்குமே அதேதான். தனுஷ் வந்துட்டு எனக்கு ஒரு கம்ப்ளீட் அவுட் அண்ட் அவுட் போலீஸ் கேரக்டர்ல பார்க்கணும். நான் மில்லர் பாய், அது ஒண்ணுதான் தனுஷ் கிட்ட மிஸ்ஸிங். வரும் ப்ரோ, கண்டிப்பா வரும். எனக்கு தெரிஞ்சு இதான் கரெக்டான டைம். போலீஸ் கேட்ட போட்டு என்ன போலீஸ் என்ன எஸ்பியா தான் நடிக்கணும், டிஎஸ்பியா தான் நடிக்கணும், கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனரா தான் நடிக்கணும்னு அவசியம் இருக்கா என்ன? பிசியா கூட நடிக்கலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணா போதும். இல்ல ப்ரோ, காக்கி யூனிஃபார்ம் போடாட்டியும் அந்த ஒரு இது மாதிரி வருவாங்கல்ல, அந்த ஒரு டியூட்டி வருவாங்கல்ல, அந்த மாதிரி வந்தா கூட கிட்ஸ் ட்ரெஸ் வந்து ஃபிட்டா இருக்கும். அப்படி வந்தா கூட ஒரு நல்ல ஃபிலிம் பண்ணிடலாம். சரி, ஒரு டவுட்டு. 2 நாள் முன்னாடி பயங்கரமா உங்களுக்கும் இதுக்கும் நடந்தது. படம் 2 பேர் படம் ஒன்னா வந்துச்சு, சண்டை போட்டீங்க, ரைட்டு. ஃபர்ஸ்ட் லுக்கு ஏன் இது மாதிரி ஏதோ ஒரு குரூப் உள்ள போந்து சண்டையை கிளப்பி விட்டதா கேள்விப்பட்டான், உண்மையா பொய்யா?
அவனுங்க பைத்தியக்காரனுங்க ப்ரோ. அவனுங்க என்னன்னா சிவகார்த்திகேயன் பர்த்டே அப்போ எங்க லுக்கு வந்துருச்சு. அது வந்து யதார்த்தமா வந்ததுதான். இவனுக்கு என்ன பண்றானுங்க, இப்ப வந்து விஜய் வந்து இல்ல, இப்ப சினிமால இல்ல, இப்ப அடுத்தது யாருன்னு சொல்லி ஆரம்பிக்கிறானுங்க. எதுக்கு ஆரம்பிக்கிறானுங்க? ரிட்டையர் ஆயிட்டாரு. அப்படி ஆரம்பிக்கிறதும் இவனுங்கதான். யாராலையும் விஜய் ஆக முடியாதுன்னு சொல்றது இவனுங்கதான். அப்ப இவனுக்கு நோக்கம் தான் என்ன? அப்ப சமீபத்துல ஒரு அறிக்கை வந்துச்சு, இளைய தளபதி பட்டம் தளபதி பட்டம் யார் வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வந்துச்சு. அது என்ன பொய்யா அது ப்ரோ? அவனுக்கு பேசுறது எல்லாமே பொய் தான் ப்ரோ. இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, ஒரு ஹீரோயினுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, தனியா அவங்களே தான் அபியூஸ் பண்றானுங்க. அதுக்கு யாரு வந்து இது பண்ண மாட்டானுங்க. இவனுங்க ஏதாவது ஹெச்டி லிங்க் இருக்குமா, ஹெச்டி வீடியோ இருக்குமான்னு கேக்குறானுங்க. இப்ப பாருங்க, அந்த ராம்குமார், அந்த யாரு ஜார்ஜ், அவனா வந்து பிட் ஐடி ப்ரோ. இப்ப அவன்லாம் பாருங்க ஏதோ பெரிய உத்தம மாதிரி பேசிட்டு இருக்கான். இல்ல எவ்வளவு நாள் தான் நடிக்க முடியும்? இல்ல நான் சொல்றது புரியுதா இல்லையா? எவ்வளவு நாள் தான் நீ நடிக்க முடியும்? சினிமால நடிக்கிறது இல்ல, ரியல் லைஃப்ல நடிக்க சொல்றேன். எவ்வளவு நாளைக்கு தான் நீ நடிச்சிட்டு இருக்க முடியும்? ஒரு நாள் நீ வெளில வந்துதானே ஆகணும். உன் நடிப்பு புட்டு உடஞ்சுதானே ஆகணும். நடிக்கிறவன் ரொம்ப நாளா நடிக்க முடியாது மில்லர். உனக்கே தெரியும். எப்ப இருந்தாலும் அவனுடைய புட்டு ஊருக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். உன்னுடைய ரியல் ஃபேஸ் எல்லாருக்கும். நீ ரியலாவே இருந்துட்டீங்கன்னா மக்கள் உன்னை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அது பிரச்சனை கிடையாது. அதான் அவன் பாலிடிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்பே தெரிஞ்சிச்சு அவன் டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ட்டு. கண்டிப்பா நடக்கதான் போகுது. அது வேற யாரும் நடக்கும். சாம்பிள் தான் இது. இது வெறும் சாம்பிள் மட்டும்தான் மில்லர் பாய். நாளை பின்ன வந்து எடுத்து போட்டு 4-5 ஃபேன் பேஸ்க்குள்ள சண்டையை கிளப்பி விட்டு அதுல குளிர் காஞ்சிக்கிட்டு அதுல ஏதாவது அரசியல் ஆதாயம் பேச பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பானுங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை 2 கோடி மக்கள். அவனுக்கு அதிக லைக்ஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. 2 கோடி சேர்க்கணும், 2 கோடி சேர்க்கணும் அப்படின்னு. இதெல்லாம் பேஸ்புக், அவனுங்களுடைய திட்டங்கள். இப்ப சமீபத்துல ஒண்ணு சொல்றேன். ஒரு பெண்ணை வந்து எப்படிலாம் அபியூஸ் பண்ணணும், ஒரு பெண்ணை நீ இப்படி போடுறா, இப்படி போட்டா அவங்க ட்ரிகர் ஆவாங்க, இப்படி போட்டா இவனை ட்ரிகர் ஆவான் அப்படின்னு சொல்லி கொடுத்து விஜய் ஃபேன்ஸ் பண்றானுங்கன்றது ஆதாரம் இன்னைக்கு சாயங்காலம் 8 மணிக்குள்ள இறங்கும். அது வந்து வரும். நீங்க எல்லாரும் அது மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நாங்க ஃபேன் ஃபைட் பண்ண மாட்டோம், சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்பீரி அவன் குரூப்ல இருந்துகிட்டு, வாட்ஸ்அப் குரூப்ல இருந்துகிட்டு மற்ற தலைவர் ஃபேன்ஸை எந்த அளவுக்கு வந்து இங்கே ட்ரிகர் பண்ணி விடணும், நீ இந்த மாதிரி போடு, லேடிஸை வந்து இந்த மாதிரி நீ அபியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க பேசி வச்சுக்கிட்டு பண்ற வேலைகள் இன்னைக்கு 8 மணிக்கு இறக்கப்படும். இதை நான் நேற்று அவன் கமெண்ட் செக்ஷன்ல உள்ள வந்து அவன் ஒரு கமெண்ட் எனக்கு ஒன்று போட்டான் ட்ரிகர் பண்ணி. நான் பதிலுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்ட போது அவன் ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு ஓடினான் மில்லர் பாய். ஆமா பார்த்தேன் நேத்து. அந்த வந்து கோட் பண்ணி போட்டிருந்தால, நீங்க போட்டதுக்கு தலைவர் வந்து இது பண்ணி போட்டு ட்வீட் போட்டிருந்தா, அடுத்து வந்து ரிப்ளை பண்ணல. பார்த்தேன். அவன் போட்ட ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு ஓடினான். அப்ப உள்ள வந்து நாங்க ஃபேன் ஃபைட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஃபேக் ஐடியில உள்ள வந்து எல்லா ஃபேன் பேஸுக்கிட்டையும் உள்ள வந்து ஒவ்வொன்றையும் பண்றது. மிஸ்டர் நானின்ற ஒரு ஐடி எல்லாருக்கும் சொல்றேன். அவனுடைய ஃபேக் ஐடி பேரு மிஸ்டர் நானி. அந்த மிஸ்டர் நானி ஐடியில வந்து எந்த அளவுக்கு அபியூஸ் பண்ணிட்டு போனா அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஹலோ ப்ரோ. யாருன்னா ஐஎம்சி மைக் கொடுத்துருக்கீங்கல்ல? ஓகே தெரியல, எல்லாம் மைக்ல இருக்காங்க. ஐஎம்சின்னு சொல்லணும்ல. இருக்கிறது 4 பேர் தான். இது கூடமா தெரியல உங்களுக்கு? மைக்ல இருக்கிறது 4 பேர் தான். தெரியல. ஸ்பீக்கர் நீங்க தான் வாங்கிட்டு வந்தீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, பேசிட்டு தானே இருக்கேன் ப்ரோ. நீங்க வந்து பேசுறதா பேசுங்க, ஓகேவா? மத்தவங்க பேசக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாது. நான் சொல்லணும். அது நான் தான் ஹோஸ்ட். சொல்லுங்க ஸ்ரீ. அதான் ப்ரோ, இப்ப ஏன் திரும்ப அதே பேசிட்டே இருக்கீங்க? அதான் ஃபேன் ஃபைட்லாம் எதுவுமே கிடையாது, முடிஞ்சிருச்சுல்ல. உங்க தலைவரே சொல்லிட்டாரு. டிஎம்ல வாட்ஸ்அப் குரூப்ல உட்கார்ந்துகிட்டு மத்தவனை நிண்டி விடுறதுக்கான ஆதாரத்தை எடுத்து இல்ல அதெல்லாம நீங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியுமா? ஃபுல்லா எவ்வளவு பேர் சொல்லி வச்சு அவன் கரெக்ட்டா அபியூஸ் பண்றான்ப்பா. அவன் நிண்டி ஒரு ஐடி உள்ள வந்து ட்வீட் கமெண்ட் போடுறான்ப்பா. ப்ரூஃபோட எடுத்து போட்டா, ஆடியோவோட எக்ஸ்பீரியோட ஆடியோட பேரகட்டா. ப்ரோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க? முந்தானேத்து நடந்தது. ஸ்ரீ முந்தானேத்து ப்ரோ. ஒன்னால மட்டும் தான் ப்ரோ இங்க ஆரம்பிக்குதே பிரச்சனை எல்லாமே. ப்ரோ நான் வந்து ரஜினி ஃபேன்ஸ் வந்து பாத்துட்டு போயிடணுமா? ஸ்டாப் பண்ண முடியாது. உங்க சைடு தான் வந்து கமெண்ட் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் நாங்க நோட் பண்ணி வச்சிட்டு இருக்கோம். நீங்க முன்னாடி கக்கன வந்ததுக்கு யாரு? சரி இப்ப பாரு, இப்ப ஒன்ன மாதிரி ஒரு ரஜினி சொல்லிட்டாரு. ரஜினி அவர் சொல்லிட்டாரு. திரும்ப பண்ணீங்கன்னா யாரு பிரச்சனை? உங்களுக்கு தானே வச்சீங்க. இல்ல எங்க தலைவர் பேச்ச எங்களுக்கு கேட்க தெரியும். நீங்க முதல்ல உங்க கட்சி தலைவர் பேச்ச நீங்க கேட்டிருக்கீங்களா? ஏண்டா பேச முடியுமா? இல்ல மயில் மாதிரி பேசாதீங்க. கட்சி தொடங்காம கொரோனாக்காக ஓடுனீங்க, அதெல்லாம் சொல்ல முடியுமா வெளியில? சொல்லுங்க. நீங்க வீரன் தானே?
நீங்க வீரன் கட்சி தானே? பத்திலாம் பேசாதீங்க. அதான் நீங்க என்ன அதான் நீங்க பண்றீங்கன்னா கட்சி அமைதியா ஆரம்பிச்சீங்க வீரன் தானே? அமைதியா சரி இருப்பா, இது கொரோனா டைம்ல கட்சி ரஜினிகாந்த் நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்களா நீங்க வீரன் தானே? கொரோனா ஏன் இப்படி கத்துறீங்க? இல்ல கொரோனா ஏன் இப்படி கத்துறீங்க? விடுங்க. பின்ன வீட்டுல அவன் இழவு வந்ததுனப்பா தெரியும். உங்களுக்கு எல்லாம் என்ன அப்படி எல்லாம் 100 வருஷம் வாழவா போறீங்க? கட்சி தொடங்கினா இழவு வந்துருமா ரஜினி வீட்டுல? இல்லப்பா கோவிட் நேரத்துல எல்லாம் ஆக்சிஜனுக்கு பிச்சை எடுத்தீங்கல்ல. என்னப்பா கோவை கோவிட் நேரத்துல கோவை ஆக்சிஜனுக்கு பிச்சை, கோவிட் நேரத்துல என் படம் ஓடுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பின்வாசல் வழியா போயிட்டு எனக்கு 60% எனக்கு வந்து உள்ள சீட்டு கெப்பாசிட்டி வேணும்னு சொல்லி 26 பிச்சை வருஷமா எடுக்க என் தலைவர் ஒண்ணு 1996ல இருந்து விஜயா. ஒருத்தர் ஏமாத்துறாரு. 1996ல இருந்து ஒருத்தர் ஏமாத்துறாரு. அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. இப்ப நீ என்ன பண்றீன்னா சரியான ஆம்பளையா இருந்தீங்கன்னா நீ பேசுறது உண்மைன்னா 1991ல இருந்து ஒருத்தர் ஏமாத்தினாருன்னா அவரு நீ ஒரு 2017 ஆம்பளையா நான் எனக்கு அரசியலுக்கு டவுட் வர்றேன்னு சொன்னதை நீ காட்டுறப்ப. நீ ஒரு ஆம்பளையான்றது எனக்கு டவுட்டா இல்ல 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 நான் அப்புறம் வேற ஏதோ கேட்ட போறேன் தம்பி. ஏன்னா மாரி வந்து கத்திக்கிட்டே இருக்கிற தம்பி பழகிட்டே அபியூஸ் இருக்கா? எல்லாம் பண்ணக்கூடாது தம்பி. நான் என்ன கேக்குறேன், அதேதான் 1991ல இருந்து தம்பி கேக்குதா, 1991ல இருந்து 2017 வரைக்கும் அவரு அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னதை எனக்கு எடுத்து காட்டுறேன். 93 சொல்ல 96ன்னு சொன்னேன். ஏன் உளற? 96ல வரேன்னு சொன்னாரா? ஆமா. எப்ப சொன்னாரு? எங்க சொன்னாரு? காட்டு. நான் என்ன கேக்குறேன்னா இப்ப ப்ரூஃப் காட்டினேன்னு வச்சுக்கேன். ப்ரூஃப் காட்டினேன்னா நீ நீங்க காட்டுன்ற, அதத்தான் சொல்றேன். நீ சரியான ஆம்பளையா இருந்தா காட்டுன்றேன். நான் ஆம்பளையா இல்லையான்னு உங்க வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு இல்ல உன் கட்சி தான் ஆம்பளையா இல்லையன்ற அதுலயே பாத்துக்கிறேன். நீ காட்டு. பேசாத. நீ காட்டு. விஜய் ஆம்பளையா இல்லையா? விஜய் கட்சியில இருக்கிறதே ஒரு 4 பேரு. 4 பேர் இருந்துட்டு ஒரு கட்சியில வைக்கிறதுக்கு வக்கு இல்ல. இல்ல விக்கு ஜெயின் வைக்கணுமா? பேர் விக்கு ஜெயின் சொல்லுமா இல்ல விஜய் சொல்லுமா? சமாளிக்க முடியாம இருக்க நீங்க. விக்கு ஜெயின் சொல்லுமா விஜய் சொல்லுமா? சமாளிக்க முடியல. கதறிட்டு இருக்கிறீங்களா? கேட்டு பாத்தீங்களா? கட்சி ஆரம்பிச்சுன்றீங்களா? லெட்டர் பேட் கட்சி ஆரம்பிச்சு கொள்கையை ஒண்ணு வெங்காயத்தையும் சொல்லு. யோ கொள்கை சொல்லுவாங்கன்னு அதுல போட்டிருக்காங்க. வெற்றிக்கிழமை வெற்றி கழகமா இக்கு வருமா இக்கஞ்சா வருமா? ரஜினிகாந்துக்கு தமிழ் படிக்கிறது தெரியல. தமிழ்நாட்டுல பிறந்த விஜய்க்கு படிக்க தெரியல. இக்கனாவுக்கு தெரியல. 40 வருஷம் தமிழ் படிக்க தெரியாது அவனுக்கு. உனக்கு படிக்க தெரியுமா? ஏன் தூக்கி விடு? பேசுறதுக்கு தூக்கி விடு. உனக்கு படிக்க தெரியுமா தமிழ்? உனக்கு தமிழ் படிக்க நல்லா தெரியுமா? எங்களுக்கு படிக்க தெரியும். தமிழ்நாட்டுல ரஜினிகாந்த் எப்ப வந்தாரு? தப்பெல்லாம் படி வைக்கலாம். தமிழ்நாட்டுல பிறந்தவன் தமிழ்நாட்டுல ரஜினிகாந்த் பொழப்புக்காக வந்தாருல? எப்ப வந்தாரு அதை சொல்லு. விஜய் எதுக்காக வந்தாரு? ரஜினியை பார்த்து விஜய் அரசியல் விஜய் சினிமா பிறந்து வளர்ந்த ஒரு தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சா கூட படிச்சிருக்காங்க தமிழ். 40 வருஷமா தெரியல உனக்கு. தமிழ்நாடு பிறந்து வளர்ந்த பேசிட்டு இருக்கு. உங்களுக்கு தமிழே படிக்க தெரியாது. இக்கு இங்க கூட உங்களுக்கு தெரியாது. ரஜினிகாந்த் கேளு ஒன்னும் தெரியாது அந்த ஆளுக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்பான். ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சு. உனக்கும் தெரியும் விஜய்க்கும் தெரியும். விஜய் வருமா விஜய் வருமா? தலை சுத்தி டேபிள் புடிச்சிட்டு யாரு? டேபிள் புடிச்சு நின்னுட்டு இருந்தது யாரு? கொரோனால இருக்கிறதுனால வர முடியல. யாரு தம்பி டேபிள் புடிச்சிட்டு தாங்கி நின்று இருந்தது? யாரு தம்பி? அதாவது அதுக்கு முதல்ல தெளிவா பதில் சொல்லிட்டு ப்ரோ. அவனுங்க இக்கு வருமா முதல்ல? ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியணும். தெரியலன்னா விட்டுறணும். சும்மா உட்காந்து எனக்கும் அரசியல் தெரியும் அப்படின்றதுக்காக 91ல இருந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னாராம். எங்க சொன்னாரு? கரெக்டா காட்டு தம்பி. 2017 வரைக்கும் 2017க்கு முன்னாடி வரைக்கும் எங்க அரசியல் 93 இருக்கிற
டேய் நீ தானப்பா சொன்ன 1991 சொன்னாரு, 1996 சொன்னாரு, 96 எங்க சொன்னாரு? தம்பி நீனே கேளுப்பா. அதான் சொல்றேன், 96 எங்க சொன்னாரு? காட்டு எடுத்து வந்து காட்டு. இல்ல அவர் கொடுத்த பேட்டி எடுத்து வந்து காட்டு. காட்டு எடுத்து வந்து காட்டுனதுக்கு அப்புறம் இது உனக்காக நான் மெனக்கிட்டு போய் எடுத்துன்னு வரணுமா? நான் ஆமா எடுத்துட்டு வரணும். ஆமா உனக்கு தேவைடா, உனக்கு தேவைன்னா நீ போய் பாத்துக்கோ. உனக்கு தேவைன்னா நீ போய் பாரு. பத்திரிகை ஒரு ஒருத்தனா பேசு. உனக்கே ஓரளவு தெரியல. ஒருத்தனா பேசு. 96ல பத்திரிகை துண்டு சீட்ல எல்லாமே பாரு. இல்ல உனக்கே ஓரளவு தெரியல, நீ வந்து வாய் பேசிட்டு இருக்கிற. விஜய்க்கே ஒண்ணும் தெரியாது. வெற்றி கழகன்றதுக்கு இத்தனை வைக்க தெரியல. அவன் என்னத்த தமிழ்நாட்டுல உட்காந்து படிச்சான்? இத்தனைக்கும் வந்து எந்த காலேஜ்? அவன் லைலா காலேஜ் தானே. அவன் காலேஜே படிக்கலையா? அரியர் வேற இருக்கு. அத கூட இன்னும் அவன் 12வது தான் படிச்சிருக்கான். இன்னும் முழுசா படிக்கல. 7 வயசுல விபச்சார விடுதிக்கு போனாரு. பேரு சொல்லு. 7 வயசுல விபச்சார விடுதிக்கு போனாரு ரஜினிகாந்த். அதை பத்தி பேசுவோமா? லியோ படத்துல யாருக்கு ரூம் போட்டீங்க? விஎம்ஏ மன்ற வந்து ஒரு ஸ்பா நட்ற விபச்சார விடுதி நட்டாங்க தெரியுமா? கொஞ்சம் இருக்கிறப்போ உனக்கு என்ன விபச்சார விடுதி? உனக்கு எதுக்கு விபச்சார விடுதியில உனக்கு தம்பி ஸ்ரீ நான் பையன் கேட்டான். நீ வந்து நோட்டு போட்டு பேசுற. நான் ஒரு ஆள் தான் பேசுறேன். நான் ஒரு ஆள் தான் பேசுறேன். நானும் ஒரு ஆள் தான் பேசுறேன். முதல்ல பேசுறதை கேளு தம்பி. நீ குடிச்சிட்டு உழையுங்க. அதெல்லாம் நான் சொல்ற முதல்ல கேளுடா. லூசு மாதிரி விஜய் மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. நான் சொல்றது கேளுடா. ட்ரிகர் ஆவாத. சத்தமா பேசாத. எனக்கு பிடிக்காது. பேசாம கிட்டமா பேசணும் சொல்லு. விஜய் மாதிரி பேசுறேன். வயசு பொண்ணு அதாவது பேசணும்னு பாக்குறான். அந்த மாதிரி ஆள் இருந்தா ரஜினி பேச தெரியாதா தம்பி? அதனாலதான் மீடியா அட்டெண்ட் பண்ணாம எல்லாம் தப்பிச்சு ஓடுறீங்களா? விஜய் ஒண்ணுக்கு போயிடுவான். நடக்கும். சொல்லுங்க. 26ல மீடியா எப்ப வேணா பார்த்தா பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ஒண்ணுக்கு போயிடுவான். இது உண்மை. சொல்ல வர சொல்லுங்க. பேசுவோம். கசம்சான் இருக்கு. ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. அது போக அவரை கேளுங்களேன். நம்ம தான் அவர் 96 சொல்றாரு. சரி 96ல அப்படி ஒண்ணு இல்ல. நம்ம இல்ல ஆமா இருக்குன்னு அவங்க தான ப்ரூவ் பண்ணனும். ப்ரூவ் போட்டு காட்டுங்க. சரி ப்ரூவ் போட்டு காட்டுங்க. அதுக்கு அப்புறம் நாங்க பேசுறோம். இருந்தா காட்ட மாட்டோம். பேச கூடாது. நீ அதுக்கு அப்புறம் பேசுறதுல என்ன இருக்கு? ப்ரூஃப் காட்டிட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் விஷயம். படத்துல கூட வந்திருக்குது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? 90s காலகட்டத்திலேயே ரஜினியை ட்ரோல் பண்ண காலகட்டம் எல்லாம் இருக்குது. அரசியலுக்கு வந்துட்டாருன்னு சொல்லி இந்த கோமாளி படம் பார்த்தது இல்லையா? ஒரு ப்ரூஃப் தேவையா? பிரைம் மினிஸ்டரே கூப்பிட்டு வச்சு பார்த்தாரு. ட்ரால் பண்ணாங்களாமா. எங்கடா இதெல்லாம் நான் எப்படா சொன்னேன்? பிரைம் மினிஸ்டர் டேய் பைத்தியம், இதெல்லாம் நான் சொல்லவே இல்லடா. யாரோ வேற யாரோ பேசிட்டு இருக்காங்க நடுவுல வந்து ஏய் வெண்ணா, நான் எங்கடா பிரைம் மினிஸ்டர்லாம் சொன்னேன்? 91ல இருந்து இந்த கதை எடுத்துட்டு வந்தா 91 எங்கடா சொன்னாரு? எடுத்து வந்து காட்றா. ஏய் மயிராண்டி வந்து நான் மண்டை போடு. 93 சொன்னேன். இப்போ 91 பேசுறேன். 90 காலகட்டம்ன்ற 91 93னா போறேன். சரி நான் என்ன சொல்றேன்? ஓ பேரு தானே? ரைட் ஓகே. நான் என்ன சொல்றேன்? நீ ப்ரூஃபோட எடுத்து வந்து காட்டு. அவர் வரேன்னு சொன்னதை 96ல. உனக்கு என்னடா சொல்லி புரிய வைக்குது? பைத்தியத்திட்ட பேசுற மாதிரி இருக்குடா. ரஜினி அரசியல் ட்ரோல் பண்றதே என்ன தெரியுமா? 90ஸ்ல ஒரு வர எலெக்ஷன் அப்ப இதுல இருந்து ஏமாத்திட்டு இருக்கிறது இது எல்லாருக்கும் தெரியும். ப்ரூஃப காட்டுனா ப்ரூஃப் எப்படி காட்டுவாங்க? பைத்தியம் நீ தானடா சொன்ன. அவர் சொன்னாரா வரேன்னு? 90ஸ்ல அவர் வரேன்னு சொன்னாரா? 26 வருஷம் தெரியுமா? தெரியாது. ஸ்கூல்ல 26 வருஷம் ஒருத்தன் ஏமாத்துறான். இருப்பா நான் கேக்குறேன். 26 வருஷம் வந்து ஒருத்தர் ஏமாத்துறாருன்னு சொன்னல, உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அது மட்டும் பதில் சொல்லு. நான் கீழே பேசுறேன்.
தம்பி உங்க 90s காட்ட முடியும். இல்ல தம்பி அதெல்லாம் நான் கேட்கல தம்பி, அதெல்லாம் கேட்கல எதையாச்சும் வளர தம்பி, வேண்டாம். அதெல்லாம் நான் வளர மாட்டேன் தம்பி, அதெல்லாம் நான் வளர மாட்டேன். எதையாச்சும் இல்ல தம்பி அதெல்லாம் வளர மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன் தம்பி, நான் 90sல நீங்க பிறந்துட்டீங்களா? நீங்க பிறந்துட்டீங்களான்னு மட்டும் சொல்லுங்க, வேற மத்தெல்லாம் தகவல் அதெல்லாம் மத்தெல்லாம் தகவல். 90sல நீங்க பிறந்துட்டீங்களா? பிறந்த பதிவு போடணுமா? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா பிறந்த பதிவு போடணுமா உங்களுக்கு? நீங்க வேற இப்படி கேட்டீங்கன்னா அவன் எப்படிங்க சொல்லுவான்? அவனுக்கு வயசு 14 தாங்க ஆகுது. அப்ப அவ்வளவுதான். 14 எதை பார்த்து கண்டுபிடிச்சா? போயிட்டு இருக்காங்க. என் பேண்ட பார்த்து கண்டுபிடிச்சியா இல்ல இப்ப திறந்து பாத்தியா? சொல்லு. அபியூஸ் கிடையாது. எனக்கு 14 வயசு நான் வந்து எப்படி தெரியும்? அதெல்லாம் கேட்டேன் நானு. ஒருத்தன் பேசுற ஒருத்தன் பதில் பேசணும். பேசுறதுக்கு பதில் கிடையாது. மயிராண்டி நான் வருவேன்டா. நான் வருவேன். மைக்கா குட்டிங்க குடுத்து பேச கிடையாது. 4 பேர் கட்டுங்க. 4 பேர் கட்டுங்க. 4 பேர் எனக்கு ஒரு நிமிஷம் மைக்கு நீ கேட்ட நான் கொடுத்தேன்டா. உனக்கு என்ன பிரச்சனை? கட்சியோட கொள்கை என்ன சொல்லு. ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. கட்சியோட கொள்கை என்ன? நீ தான் பெரிய வீரன் ஆச்சுல. நீங்க தான் கட்சி ஆரம்பிச்சு கீழ்ச்சிங்களா? லெட்டர் பேட் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தூங்க போற ஒரே கட்சி ஆரம்பிச்சீங்களா? கொள்கையை சொல்றா. கட்சியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி? உனக்கு என்ன ஒரு கட்சி இருக்கு? பதில் சொல்லு. எனக்கு ஓட்டு போற உரிமை இருக்கு. பத்தி பேசலாம். அறிவு முதல்ல உனக்கு இருக்கா? உனக்கு அடிப்படை அறிவு பேசலாம். அமைதியா இருங்கன்னா ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கன்னா இருக்கணும். பிளாக் இருக்கணும் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் ஏன்னா ஒண்ணு சொல்லிடுறேன் சொல்லிட்டு அமைதியா போய்க்கிறேன். ஓகேங்களா? அரசியலை பத்தி அவன் ஓடி போயிச்சாரான். ஓகே ஒன்னு சொல்லிடுறேன். எந்த ரூல்ஸும் கிடையாது. ஓகேங்களா? ஓட்டு போறேன். எனக்கு ஓட்டு இருக்கு. நான் அரசியல் பத்தி பேசுவேன். அது இல்லைன்னு சொல்ற எந்த மயிராண்டிக்கும் உரிமை இல்லை. ஓகேங்களா? நீங்க பேசுங்க. ஒரு விஷயம் சொல்ற போது அந்த நபர்களை வச்சு சொல்லுண்டா. கச்சா மச்சான்னு கத்துனா எப்படா கேட்கும்? யாராவது ஒருத்தர் பேசணும் தான்டா நான் சொல்றேன். ஏன்டா கேட்க மாட்டீங்க? சரி இவங்ககிட்ட பேசுறேன். சசி கிட்ட பேசுங்கடா. நான் கம்முன்னு இருக்கிறேன்டா. ஆனா கச்சா மச்சான் பேசுறேன் நான் போட்டுருவேன். மைக்கு கேட்டாப்புல கொடுத்துட்டேன். யார் பேசுறா பேசுங்க. யார் பேசுறீங்க? சரி நானே பேசுறேன். ஹலோ சசி ஹலோ நான் பேசுறது கேக்குதா கபிலன் ப்ரோ? கேக்குது. எங்க பேசவே மாட்டேங்கிறாப்ல. ஏய் கபிலா நீலாம் தெரிஞ்சவே மாட்டியாடா? ஏன்டா ஸ்பேஸ போட்டு கத்தினீரா? சசி ட்ரிகர் ஆகாத. நான் பிளாக் பேசுறேன். கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. பிளாக் ஒரே நிமிஷம். அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்டு. இல்ல இரு. சரி கேளுங்க கிங்ஸ் ப்ரோ. சொல்லுங்க சசி, எதுக்கு சசி வந்திருக்கீங்க? ஒரு விஜய் ரசிகரை போட்டு இத்தனை பேர் அடிக்கிறீங்க. கூட அவர் சப்போர்ட்லாம் வரலான்னு பார்த்தா அவர் போயிட்டாரு. ஓ அப்ப அவர் பேசுறதுனால சப்போர்ட் வந்து நீ பேசு. என்ன பேசணும் சொல்லு. நாங்க எல்லாருமே சேர்ந்து தான் பேசணும், ஒத்துக்குறோம். ஆனா என்ன கேட்டோம்? ப்ரூஃப் கேட்டோம். எல்லாமே மாத்தி ப்ரூஃப் தான் கேட்டோம். என்ன ப்ரூஃப் கேட்டீங்க? இல்ல அப்ப எல்லாரும் பேசதான் செய்வாங்க. என்ன ப்ரூஃப் கேட்டீங்க? பாதியில தான் வந்தா சொல்லு. சரி சசி நான் சொல்றேன். தலைவர் வந்துட்டு அரசியல் வரதா சொன்னாராமா, அதுக்கு ப்ரூஃப் கேட்டோம். ஆமாப்பா வந்தாருலப்பா 96லயே உங்க ஆளு வரணும்னாப்பா சொன்னாரு ஜெயலலிதா இருக்கும்போதே. நீங்களுமா? சரி நீங்க ப்ரூஃப் கொண்டு வாங்க. ஓ என்ன இதுல என்ன வேணா பேசுங்க. நாங்க ப்ரோ எல்லா சோஷியல் மீடியா அதான் ப்ரோ சொல்லினேன். நான் யூடியூப் ஓபன் பண்ணி பாரு, எல்லா யூடியூபரும் அதான் சொல்றாங்க. ஒருத்தர் சோஷியல் மீடியால சொல்றது இல்லப்பா. சோஷியல் மீடியா நாளைக்கு நான் இல்ல யூடியூப்ல வந்து எவன் என்ன சொல்றான்றதெல்லாம் கேட்டு வந்து இங்க வந்து வந்துட்டாங்க. உண்மையை மட்டும் பேசு. உண்மையதானே சொல்றாங்க. நீ சொல்றல. சரி சோசியல் மீடியால கூட தான் 1000 பேசுறாங்க விஜய் பத்தி. அப்ப அதையும் உண்மைன்னு எடுத்துக்கலாமா? ரஜினி பத்தி கூட 1000 பேசுறாங்க, அதையும் உண்மையா எடுத்துக்கலாமா? அப்ப விஜய் பத்தி எல்லாம் பேசுறாங்க நிறைய விஷயங்கள். நேத்து கூட தான் அப்ப வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். உண்மையா இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? கிங்ஸ்லி உண்மையா இருக்குமோ? உண்மையா பொய்யா கிங்ஸ்லி? அது என்ன கேள்விப்பட்டேன்? ஆட்டக்காரிக்கு 100 ரூபாய் நெக்லஸ்
ஆட்டோக்காரிக்கு 100 ரூபா நெக்லஸா? அது ஒண்ணு இல்ல சசி, யாரோ ஒருத்தவங்க கிறுக்கு பைய விலை அதிகமா கொடுத்து வாங்கிட்டான் போல இருக்கு, அத சொன்னா. வேற நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத, வேற ஒண்ணும் இல்ல. நீ சொல்லு சசி. இல்ல நான் இப்போ கொஞ்சம் பிஸியில இருக்கேன், ரேபிடோ ஓடிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு ஒரு 7:30 மணி போல கால் பண்றேன். சரியா? 7:30? வா வா வா, சரியான டைம் தான், சரியான டைம் தான். சசி இது ஸ்பேஸ் கால் இல்ல, இது ஸ்பேஸ். ஓகே, அப்ப வரும்போது ப்ரூஃப் எடுத்து வந்துரு. ஓகே ஓகே. நான் சரி இப்போ வண்டி ஓட்டிட்டு ஒரு டிராப் ஒன்று இருக்கு, ஒரு 1/2 மணி நேரம் சரியான டைம் தான். சசி 7:30 மணிக்கு வா, சரியான டைம் தான். நான் உங்க தலைவர் வீட்டாண்ட தான் இருக்கேன், கோயில் கார்டர்ல தான் இருக்கேன். ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து சேஃப் ஓட்டிட்டு போங்க. ஓகேங்களா? பாய். கபிலன் ப்ரோ, அந்த ஸ்ரீ மறுபடியும் மைக் கேக்குது. கொடுங்க 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 ப்ரூஃப் எடுத்து எனக்கு காட்டல, வேணா உனக்கு வேணா கோஸ்ட் வேணாலும் கொடுக்குறேன். நீ குடுக்குறியா? ரிலீவ் ஆயிட்டு மறுபடியும் சொல்லு. ஆனா பக் ஏறி போச்சுன்னா ஸ்பேஸ் கேன்சல் ஆகும். எப்படி வசதி? வெளில போயிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணி அந்த பையனை, அந்த ஸ்கூல் பையனை மேலே ஏற்று வர சொல்லு. நான் தாராளம் மைக் கொடுக்குறேன். நான் தானே முதல்ல மைக் எடுத்து விட்டேன். கபில நான் இறங்கிட்டுமா? ஏன் பக்கா பண்றீங்க? இல்ல சார், இருங்க 10 ஸ்பீக்கர் இருக்கலாம் ஒரு ஸ்பேஸ்ல. நான் என்ன சொன்னேன்? போஸ்ட் கொடுத்தா பக் வரும்னு நான் சொன்னேன். மைக்ல இருந்தா பக் வரும்னு சொன்னா நான் சொல்றது கேக்குதா இல்லையா? இல்ல, அவருக்கு புரியலைங்க நீங்க சொன்னது. அவர்கிட்ட கேட்டா அவர் பதில் சொல்லிட்டுண்டா, உன்கிட்ட கேட்டா நீ பதில் சொல்ற. இருடா, நீங்க சொல்லுங்க. இப்ப புரியுது. புரியுதுல்ல? நான் பேசுறது தெளிவா புரியுதுல? என் தமிழ் புரியுதுல்ல? ஓகே, வாங்க சரணே மேடம், வெல்கம் மேடம். நேத்தே உங்களுக்கு கொடுத்துட்டேன் மேடம். என்னது? நேத்தே உங்களுக்கு அனுப்பியாச்சு. அதுதானா? சரி. ஆமா. வேற ஏதாவது பண்ணணுமா? நான் சொல்றேன் மேடம், சொல்றேன். ஓகே. வாங்க ஜிப்சி, வணக்கம். மில்லர் பாய். சொல்லுங்க கபிலன் ப்ரோ, என்ன வந்து போயிட்டாப்ல? வந்து எதை கேட்கலாம்னா எல்லாம் ஓடிடுறாங்க. வருவானுங்க மறுபடியும் ரிலீவ் ஆயிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ண சொல்லு கிங்ஸ்லி. இல்ல மில்லர் பாய் டியூஷன் போயிட்டாங்கல, வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. இருங்க, என் சைடுல பக் இருக்கா நான் கிளியர் பண்ணிக்கிறேன். நான் போய் கிளியர் பண்ணிட்டு வந்துறேன், நீங்க பேசிட்டு இருங்க. ப்ரூஃப்னா ப்ரூஃப் காட்ட வேண்டியதானே நீங்களே. இப்ப யூடியூப்ல, ஏன்னா யூடியூப்ல சொல்றதெல்லாம் உண்மையா? ஒரு பிட் நோட்டீஸ் கூட காட்ட மாட்டேங்கிறானுங்க, ஒரு பேப்பர் ஆர்டிகல் காட்ட மாட்டேங்கிறானுங்க. யூடியூப்ல வந்து 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் ப்ரூஃப் எடுத்தா அண்ணாவோட பர்சனல் லைஃப்ல என்ன ஆகும் ப்ரோ? அதெல்லாம் அவங்க நம்புவாங்க ப்ரோ. யூடியூப்ல சொல்றாங்க. இல்ல இவனுங்க நம்பர் அதே சேனல், இவனுங்க நம்பர் அதே சேனலுக்கு வந்து எவ்வளவு பேசிருக்காங்க இதை பத்தி. அப்ப அதெல்லாம் வந்து எடுத்து பேசுவாங்க. இப்ப அந்த பையனை மைக் கேட்க சொல்ல. ஆளே இல்ல ப்ரோ, பயந்து ஓட்டானா? ஆமா, ஒருத்தர் வந்து இத்தனை பேர் அடிச்சா இல்ல ஒருத்தனை போட்டு இத்தனை பேர் அடிச்சா அப்புறம் பயந்து வராம என்ன பண்ணுவாங்க? அவன் யூடியூப்ல சொல்றவன நம்பிட்டு இருக்கான். அவனை போய் இதாக்கி விட்டுட்டேன். அவனை விடுங்க ப்ரோ, பைத்தியக்கார கறி. கிங்ஸ்லி ப்ரோ ஒண்ணுமே கேட்கல நீங்க பேசுறது. அவர் பேசுறது கேக்குதா? கேட்கல ப்ரோ, வந்து ரொம்ப அமைதியா கேக்குது. ஆமா. யாருங்க கபிலன் ஹெட்செட் கொஞ்சம் கைட்டிட்டு கிங்ஸ்லி ஹெட்செட்டை கைட்டு கொஞ்சம் ஐபோனை கொஞ்சம் நேரா வச்சு பேசு. இல்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். அதான் காத்து. ஓகே டெக்ஸ்லா கார் ஓட்டிட்டு இருக்கேன்ற. ஓகே டெக்ஸ்லா கார் ஓட்டிட்டு இருக்கான். ஓகே புரியுது. வாங்க ஜிப்சி, வணக்கம். மில்லர் பாய், என்ன அடிக்கடி வரீங்க? மைக்லாம் வாங்க மாட்டீங்களா? சும்மா உங்க கேட்டுட்டு இருப்பேன். அதான் ஒரு 2 நாள் இல்ல, என்ன ஆளை காணாம ப்ரோ, எங்க விட்டாரு பாத்தீங்களா? உங்க ஸ்பேஸ் நல்லா இருக்கும். அப்படியே கேட்டு அப்படியே வந்து ஜாலியா போயிடுறது. ஜாலியா போறதா தூக்கம் வருதா? என்னது சும்மா வந்து நைட் தான் கேக்குறது. அப்படியே கேட்டு ஜாலியா தான் பேசிட்டு இருப்பீங்க, ஏதாவது கலைச்சிட்டு இருப்பீங்க, அப்படியே கேட்டு அப்படியே போயிடுது. ஓகே. எப்ப ரிலீஸ் இது ராயனு? ஏப்ரல் தான் சொல்றாங்க. ஆனா அது வந்து ஜூலைக்கு போகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த எலெக்ஷன்னால தள்ளி போகுன்றாங்க. எலெக்ஷன்? ஆமா, நாடாளுமன்ற தேர்தல் அதனால தள்ளி போகுதுண்ணா. ஓகே ஜூலைக்கு போகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே அதனாலதான் தள்ளி போகுதுன்னு நினைக்கிறேன். எலெக்ஷனால அது என்னன்னா கொஞ்சம் எல்லாம் காசு அப்படியே ஃபுல்லா பிஸியா இருக்கும். ரெண்டாவது வந்து வாங்க சார், அது ஒரு மாதிரியா க்ரௌட எங்க திரும்பினாலும் ஃபுல்லா அரசியல் டாபிக்கே கண்டென்ட்டா இருக்கும். யூடியூப் பார்த்தாலும் சரி, இவனுக்கு வேற அரசியல் தெரியாம இவனுக்கு வேற புலம்பிட்டு இருப்பான் காக்காசு. இன்னொரு பக்கம் என்ன ஆச்சு சார்? எல்லாருக்கும் எப்பமா இருக்கீங்க?
அந்த பையன் எவ்வளவு நாகரிகமா பெருமையா சொன்னான். வந்து இப்படி ஓப்பனா வந்து முட்டையை போட்டு உடைச்சீங்கன்னா அப்புறம் எப்படி நான் சமாளிக்கிறது சார்? எங்க அவன் போயிட்டானா? அந்த அவன் வந்து ஃபாலோவர்ஸ் ஏத்ததுக்காக வந்துச்சு அந்த ஐடி, வேற ஒண்ணும் இல்லை. நம்ம கிங்ஸ்லி தம்பி இருப்பானே, அவனை கூப்பிடுங்க. ஆயிமேட்டீங்க. அந்த பையன் வரவே மாட்டேங்கிறானே, அவனை தான் குரூப்ல போட்டு பயங்கரமா அடிச்சிட்டாங்களாம். நீ கலாய்க்க கூட வேண்டாம், நீ இந்த பக்கமே வர வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டு அடிச்சிட்டாங்களாம் அந்த பையனை. என்ன அதுக்காக? சரிங்களா, நங்கிள் ஒருத்தருப்பாங்க, நங்கிளை கூப்பிடலாமுங்க. விஜய் சுந்தரா வந்து மைக்கேட்ட அந்த ஆளு குடிக்கிற பைய வந்து, கபிலா நான் உன்னை வெட்டிடுவேன்டா, குத்திடுவேன்டா, உன்னை ஆளை வச்சு போட்டு தள்ளிடுவேன்டா அப்படின்னு அந்த ஆளு. எதுக்கு தேவையில்லாம அந்த ஆளை கேஸ் அனுப்பி வேற உள்ள அனுப்பணும் அப்படின்னு. அப்புறம் நாளைக்கு வந்து கபிலம் ப்ரோ நான் அமெரிக்காவுக்கு போகணும், ஆஸ்திரேலியாவுக்கு போகணும், நான் வீசா அப்ளை பண்ணணும், தயவு செஞ்சு இதெல்லாம் ஃபோன் நம்பர் எடுத்து போட்டுறாதீங்க, என் ஃபோட்டோ எடுத்து போட்டுறாதீங்க அப்படின்னு கெஞ்சுவான். அப்புறம் வீட்டில் என் பொண்டாடி அடிக்குது, கெட்டுக்கு திட்டுது அப்படின்னு பார்ந்தாலு ஏதாவது ஒரு ஒயின் ஷாப்ல போய் ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த ஆளு பண்ற டார்ச்சர் இருக்கே, ஐயே. சரி, அப்ப யாருக்காவது மைக் கொடுத்து தூக்கி விடுங்க மேல. உன்னதான் தூக்கி விடணும் மேல. எனக்கு கீழே தூக்கிடாதீங்க, கீழே இருக்கவங்க மேல தூக்கி விடுங்க. ஜிப்சி என்ன வந்ததுல இருந்து மைக் ஆஃப் பண்ணிட்டே இருக்கீங்க ஜிப்சி? கரெக்டா வந்தேன், அதுக்குள்ள எல்லாம் ஓடிச்சுங்க. நிறுத்தி நிதானமா பேசுறதுக்கு சில ஐடிகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஐடிகளுக்கு வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பீஸ் கொடுக்குறேன், ஓகேவா? அசோக் சாருக்கு ஒரு பீஸு, அனந்த் சாருக்கு ஒரு பீஸு, ஆகாஷுக்கு ஒரு பீஸு, ஏன் இப்போ சரவண மேடம்க்கு ஒரு பீஸு, எல்லா ஜிப்சி உங்களுக்கு ஒரு பீஸு. இந்த மாதிரி நான் பிரிச்சு சண்டை இல்லாமல் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நிறைய விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அதனால நிறைய பாகுபாடு இல்லாமல் சண்டை போடாமல் பிரிச்சு எடுத்துங்க, சரிங்களா? வச்சு செஞ்சு விட்டு அனுப்பிச்சிருங்க. எனக்குன்னு ஒரு பீஸ் ஒன்று வரும், ரேரான ஒரு பீஸ் வரும், என்ன மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு வரும். அந்த பீஸை நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா? எனக்கு என்னமோ இவனுங்க வந்து டியூஷனுக்கு வர மாதிரியே இருக்கு. டெய்லி ஒருத்தரா போங்கடா, அவங்க லெசன் எடுப்பாங்க, அதெல்லாம் நோட் பண்ணி வைங்கடா, அதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்து வைங்கடா, இதெல்லாம் நமக்கு 26ல யூஸ் ஆகும் அப்படின்னு அனுப்புற மாதிரி இருக்கு. அதேதான் எனக்கும் தோணும். எனக்கும் இப்ப மைனூட்டா அதான் டவுட்டும் வருது. கபில ஸ்பேஸ்க்கு போயாச்சா, சரி கபில என்ன கேள்வி கேட்கறான், டே எல்லாம் நோட் பேட் எடுங்கடா, பென்சில் எடுத்துங்கடா, ரப்பர் எடுத்துங்கடா அப்படின்ட்டு உட்காந்து இவனுக்கு நோட் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரிப்பா கபிலா, நம்ம பசங்க கிட்ட ஒண்ணு சொன்னோம், ஒரு வீடியோ நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த டிஎம்கேல ஒருத்தன் வந்து அந்த பெரியவர் ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி 96ல வந்து கூப்பிட்டு தலைவரை கூப்பிட்டு ½ வந்து பிரதமர் உங்களை வச்சு பேசினாங்க, அப்ப கூட அவர் வரமாட்டேன்னு சொன்னாரு. அதனால அந்த கராத்தே தியாகராஜன் இல்ல, நிறைய பேர் பேசிருக்காங்க, திமுக கராத்தே தியாகராஜன் விட்டு அது அவனுக்கு இருக்க மாட்டாங்க. டிஎம்கே மெயின் பேர் நிறைய பேர் இருக்காங்க சார். நான் பாக்குறேன் அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கலாம். அவன் அந்த வீடியோ போட்டு அடிப்பான். யூடியூப்ல சுபவீர பாண்டியன் தானே? சுபவி கரெக்ட். புதிய தலைமுறையில கொடுத்து அது இருக்குங்க ட்விட்டர்ல இருக்குங்க. அது நிறைய இப்ப கூட பாத்துட்டு இருந்தேன். தலைவர் அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாள் புதிய தலைமுறை காலையில அந்த புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி. இவனுக்கு என்ன இவனுக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. நான் தான் கேட்டேன், அதுக்குதான் கேட்டாப்பா தம்பி 90ல பிறந்துட்டியாப்பான்னு, அதுக்குதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. எந்த ஊர்ல தமிழ்நாட்டுல தமிழ்நாடு இந்தியால எவன் தனியா தன்னோட சொந்த கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு நான் வேற ஒருத்தனை சிஎம்மா வைக்கிறேன்னு சொல்லி எவன் சொல்லியிருக்கிறான் வரைக்கும்? என் தலைவன் தவிர வேற யார் சொல்லியிருக்கிறாரு வரைக்கும்? நான் என் சொந்த காசுல கட்சி ஆரம்பிக்கிறேன். நமக்கு ஓட்டு உரிமை எல்லாம் ரத்தாயிடுமா? நான் என்ன இவனுங்க லாஜிக் இல்லாம பேசிட்டு கட்சி ஆரம்பிக்கலையா? அதனால நம்ம கேள்வி அப்பனா ரஜினி ரசிகர்கள் ஓட்டு வேணாம்னு ஓபனா ட்வீட் போட வச்சிருக்காங்க. பகிரங்கமா அறிவிக்க சொல்லுங்க, ரஜினி ரசிகர்கள் யாரும் ஓட்டே போடாதீங்கன்ட்டு. ரஜினி ரசிகர்கள் வாக்கே இங்க விஜய் கட்சிக்கு வேணான்னு ஓப்பனா ட்வீட் போடணும். ஏன்னா ஒரு விஜய் ரசிகர் தைரியமான ஆம்பளை இருந்தா போடணும்ல. அட விஜயா போட சொல்ல தில் இருந்தா, விஜய்க்கு வக்கு இருக்கா, புசியானதுக்கு வக்கு இருக்கா ட்வீட் போட? இல்ல அவர் அசிங்கமா திட்டிட்டு ஓடி வருவாரு, அப்புறம் பரவாயில்லையா? அது எப்படி விஜய் வந்து அடுத்த ரஜினிகாந்த் போய் வேணும்ல இன்னொரு வாட்டி போயிட்டு? அதான் எனக்கு வந்து இப்போ அரசியல் பத்தி ரஜினி சார் பத்தி பேசும்போது இந்த 96 அந்த டைம்ல அவர் முதல்ல நான் மொட்டையில் அப்பதான் பாக்குறேன். நான் சொல்றது வந்து ஆஃப்லைன் வீடியோ. அது சன் டிவில அப்போ நெருப்பு மாதிரி இருக்கும், மனுஷன் மொட்டை அடிச்சுட்டு அது வந்து 2003 அவர் மொட்டை அடிச்சுட்டு இருந்தது வந்து 2003.
அதுல இந்த அதுல வந்து ஆமா ஜூனியர் விகடன் ரிப்போர்ட் எல்லாம் அந்த போட்டோவே இருக்கும். அந்த அதுவே படம் மாதிரி இருக்கும். நீங்க படம் எல்லாம் போத்தோம்ல, இந்த சிவாஜி இதெல்லாம் அப்புறம் வந்தது அந்த டைம்ல வர்ற இதுவே வந்து படம் மாதிரி இருக்கும். தகதகன்னு இருக்கும். செம்ம சீனா இருக்கும் பார்க்கவே. பைப் லைன் சிகரெட் ஒன்னு வச்சிருப்பாரு அதுவா? இல்ல இது நான் சொல்றது ஏர்போர்ட்ல இருந்து வர்றது இவங்க அந்த எலெக்ஷன். ஆமா எலெக்ஷன் டைம். ஆமா ஆமா அதுல தான் சொல்றேன். ஜிப்பா போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பா போட்டு கையில பைப் சிகரெட் வச்சிட்டு இல்ல டார்க் ஷர்ட் முடியல மொட்டை தலையோட. ஆமா மொட்டை போட்டிருப்பாரு. மனுஷன் பார்க்கவே கொஞ்சம் பயங்கர பவரா இருக்கும். படத்துல எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ரொம்ப கோவமா ஒரு மாதிரி ஃபயராவே இருப்பாரு. ஆஃப்லைன்ல அந்த சன் டிவில அடிக்கடி காட்டுவாங்க. எனக்கு அடிக்கடி நான் பார்த்து ஞாபகம் இருக்கு. ஃபிளாஷ் போடுவாங்க. அதுவே சும்மா ட்ரெய்லர் மாதிரி இருக்கும் அந்த டைம்ல. இவனுங்க எல்லாம் இதெல்லாம் பார்த்தானே எனக்கு ஒண்ணுக்கே போயிடுவானுங்க இந்த குழந்தைங்க எல்லாம். ப்ரோ அப்படியே இன்னொன்று இருக்கும் பாருங்க. அந்த பஸ்ல இருந்து இறங்கி வரும்போது சாதாரணமா வருவாரு. அப்படியே அந்த உள்ள போனோடனையும் கோட் சூட் எல்லாம் போட்டு அந்த ஸ்டைல் பண்றதெல்லாம் பயங்கரமா இருக்கும். நான் தேடி பாக்குறேன். அந்த போட்டோ கிடைச்சா அனுப்புறேன். ஏன்னா அது வந்து இந்த நக்கீரன் ரிப்போர்ட் அதெல்லாம் கவர் போட்டோவே பார்த்திருக்கேன் நான். அப்படி தொங்க விட்டுருப்பாங்க அந்த பெட்டிக்கட்டெல்லாம் அப்ப தொங்க விடுவாங்க. அதுவே செம்மையா இருக்கும். கொஞ்சம் ஃபயரா இருப்பாரு மனுஷன். நான் அந்த போட்டோ எங்கேயா கிடைச்சதுன்னா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ரஜினி எல்லாம் இப்ப பாக்கணும். எல்லாம் தெரிச்சு ஓடிடுவானுங்க. அந்த மனுஷன் எதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறான்னா அவன் இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. வாய்க்கு வந்தது வாய்க்கு வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தான். அவன் வந்தான் வளர்னா போயிட்டே இருக்கான். இன்னொருத்தன் வருவான் வளருவான் போயிட்டே இருப்பா ரிப்பீட்டு. அந்த உலர்வான்ற பிற வாந்தி எடுப்பான்னு சொல்லிவிடுங்க. அதான் செய்வானுங்க. பாஷா அரவிந்த் நேத்துல இருந்து பையன் சைலண்ட் ஆயிட்டான். டேய் அதான் சாரி கேட்டனடா. ப்ரோ அதெல்லாம் இல்ல ப்ரோ, பரவாயில்ல. ரொம்ப டென்ஷன் ஆகி கொஞ்சம் சூடாயிட்டேன்னு வச்சுக்கேன். அப்படியே பரவாயில்ல. நீ ஒரு நாள் ஸ்பேஸ்ல இப்ப சாக்கு போக்குல அப்படியே ஏதோ ஒண்ணு சேர்த்து சொல்லிட்டு போயிட்ட. நல்லா கோச்சிட்டேன்னா என்ன? ஆமா ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ. என்ன ப்ரோ? ரைட்டு. அப்புறம் சொல்லுங்க ஜிப்சி. அனந்த் சார், மில்லர் பாய். என்ன அனந்த் சார் எப்படி போச்சு பிறந்த நாள்? நல்லா போச்சா? இந்த மனுஷன் கேட்கும் போதெல்லாம் பதில் சொல்ல மாட்டாப்புல, விட்டு போயிட வேண்டியது. அப்புறம் எப்படி பிறந்த நாள் எப்படி போச்சு? நல்லா போச்சா? ஐயோ பிறந்த நாள் அப்படி ஒழுங்கா தெளிவா பேசு. நல்லா போச்சு. நான் வீடியோ போடுறேன். வீடியோ குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகேவா? சரி. இது போடுறாங்க ப்ரோ கமலா தியேட்டர்ல. அண்ணாமலை அனந்து சார் போலையா? இப்பதானே நீ பொங்கல் கேள்வி கேட்டிருக்கிற. அவர் வந்து போலாம். ஏன் இப்ப நீங்க என்ன டார்கெட் வரவிட விட்டுறா? என்ன டார்கெட்? ஹலோ கேட்டா என்னமோ அந்த பக்கம் ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி. என்ன யார்கிட்ட டிஎம்ல பேசிட்டு இருக்கீங்களா? வாட்ஸ்அப்ல நானே கபலடா தம்பி. நான் வந்து வீடியோ தேடிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் கிடைச்சிருக்கேன். அவர் பிஸியா இருக்கிற போல. சரி நான் இந்த பக்கம் ஒரு கேஷுவல் டைக் தான் இந்த ஸ்பேஸ் போட்டேன். உண்மையா பொய்யான்னு போட்டேன். அது வந்து ஒரு மாதிரியா போயிட்டுருச்சு. சரி பரவாயில்ல இருக்கட்டும். எங்க பிளாக்க காணோம்? இம்ம நேரம் இங்கதானே இருந்தான். அது ஒண்ணு இல்ல பாஷா பாய். சில பேர் நம்ம குரூப்ல இருக்கிறவங்க போயிட்டு மத்தவனோட டிஎம்ல போய் காலில் விழுந்து கையில விழுந்து ஐயா அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து எல்லாம் வந்துருச்சு பாஷா பாய். புரியுதா இல்லையா? இல்ல அவன் சொல்லனாலும் தெரியும் ப்ரோ. வேற என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு என்ன இருக்குன்னு தெரியல. இல்ல இன்னைக்கு இறங்கும். எவன் வந்து எந்தெந்த குரூப்ல எக்ஸ்பிரி கிட்ட போய் காலில் விழுந்தது கையில விழுந்தது, அப்புறம் எந்தெந்த குரூப்ல காலில் விழுந்து கை விழுந்தது எல்லாம் ஒண்ணு ஒண்ணாக இறக்கப்படும். ரெடியா இருந்துங்க. அவங்க கிட்ட அதெல்லாம் பண்றது முடியாது. தோனி போட்டோ மட்டும் டிபில இருந்து எடுக்க சொல்லுங்க. அதுதான் செம்ம காண்டே இருக்கு எனக்கு. என்ன வேணா பண்ணிட்டோம். ஆமா ப்ரோ பாஷா ப்ரோ அந்த மாதிரி ரொம்ப வல்கரா பேசிட்டு டோனி போட்டோ கோலி போட்டோலாம் வச்சு வரானுங்க. திருப்பி பயங்கர கோவம்டா. உண்மைதான்டா. அந்த டோனி போட்டோ பார்த்து நமக்கு எடுத்து வருது. பாஷா ப்ரோ இதுல என்ன தெரியுமா பிளானு? கபிலன் ப்ரோ எப்படியா ஐடியா தூக்கணும். யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு அழுகையா வருது. உங்க மேலதான் ப்ரோ நல்ல வன்மத்துல இருக்கானுங்க. மில்லர் பாய் இன்னொரு 20 நிமிஷம் இரு.
வீடியோவோட இறக்கும். எவன் அங்க உள்ள போய் எவன் கிட்ட போயிட்டு என்னென்ன பேசினா, அதுக்கு அவன் என்ன சொன்னான், அது எல்லாமே மொத்தமா எல்லாம் இறங்கும் பாரு, நீ பாரு. இவன் என்ன ப்ரோ அது என்ன ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா? விஜய் திட்டுறான், திரும்பி விஜய்க்கு சப்போர்ட் பண்றான். பைத்தியம் ஆயிட்டானா? அந்த 3 படத்துல தனுஷுக்கு வர வியாதின்னு நினைக்கிறேன். அது கூட கிடையாதுடா. இவனுக்கு என்ன தெரியுமா, ஒரு மாதிரியா தண்ணி அடிச்சுட்டு ஒண்ணு பேசும். அந்த விஜய் சுந்தர் வந்து பேசுவான் தெரியுமா, தண்ணி அடிச்சுட்டு ஒரு மாதிரியா வந்து லூசுத்தனமா ஒரு நாள் ஒண்ணு பேசுவோம், இன்னொரு நாள் வந்து கபிலன் ப்ரோ நான் உங்க பெரிய ஃபேனு, பிக் ஃபேனு அப்படிம்பா. அந்த மாதிரி மாத்தி 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 பேசிட்டு இருக்கிறானு. விட பாத்துக்கலாம். அவங்களுக்கு என்ன காண்டுன்னா, கட்சியில 2 கோடி பேர் உறுப்பினர்களை சேர்க்கணும். நீ எப்படி சேர்ப்ப? எப்படி சேர்ப்ப? நீ சொல்லு. 2 கோடின்றது சர்வ சாதாரண நினைச்சிட்டு இருக்கியா? ஐடியில 2 கோடி ஐடி ஓபன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணலாம் ப்ரோ. ஒரு ஆளுக்கு என்ன 100 ஐடி கிரியேட் பண்ணா வராதா? விஜய் ஃபேன்ல 80% பேருக்கு ஓட்டே கிடையாதுடா. அவன் எல்லாம் 17 16 வயசுல தானே இருக்கிறான். உண்மை. எவனா ஒருத்தனுக்கு நீ ஓப்பனா கேக்குறான், நீ வரைக்கும் ஒரு விஜய் அன்னைக்கு வந்து ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்ல வண்டி மேல ஏறினால, இல்ல நெய்வேலியில வண்டி மேல ஏறினால, எத்தனை பேருக்கு மூக்கு கீழே மீச இருந்து நீ நினைக்கிற சொல்லு ப்ரோ. கபிலன் ப்ரோ அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரிஹர்சல் பாத்துருக்கானுங்க ப்ரோ. அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. இல்ல எனக்கு அனுப்பிடுங்களா எனக்கு லிங்க் போட்டு. அது நான் தேடிட்டு இருக்கேன். நான் சும்மா சாதாரணமா பாத்துட்டு வந்து ரீட் பண்ணிட்டு போயிட்டேன். நான் தேடி எனக்கு லிங்க் மட்டும் டிஎம் பண்ணி விட்டுருங்களா எனக்கு ப்ரோ. இல்ல யூத் விங் ஸ்ட்ராங் பண்றாங்க. ஆமா யூத் விங் மட்டும் யூத் ஞாபகம் பார்த்தா சைல்டு விங் தாண்டா இருக்கணும். யூத் விங் ஆம்ல யூத் விங் சைல்டு விங் தாண்டா வைக்கணும். அவங்களுக்கு ஓட்டு போடுற வயசே இல்லையா இவங்களுக்கு வந்து யூத் விங் ஆம்ல. அங்க என்னடா எனக்கு யூத் விங் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஸ்பேஸ் போட்டு டார்ச்சர் பண்றாங்க எம்என்எம்னு. இங்க என்னடா இவனுக்கு வந்து அது வேற ரகம். அது இல்ல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, அது யார் பார்த்து விட்ட வேலைன்னு யூத் விங் எம்என் எதை சொல்றான் எம்என்எம் யூத் விங் சொன்னீங்கல்ல, அது யார் பார்த்து விட்ட வேலை? அது ஒண்ணுடா, குரூப்ல எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க, என்ன கேட்க வந்தேன். இந்த மாரி கபிலன் ப்ரோன்ட்டு யாரும் இவன் பாஷா லிங்க் எடுத்து போட்டு விட்டான். சரி நம்மளும் போய் லிசன் பண்ணுவோம், லிசன் பண்ணேன். அப்போ வந்து என்ன யாருமே மைக்க வாங்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. உடனே போயிட்டு நான் என்ன பண்ணேன், டக்குன்னு மைக்க வாங்கினேன். மைக்க வாங்கிட்டு நான் அங்க உள்ள லேடிஸ் தான் ஹோஸ்ட் ஆச்சா, அதனால போய் நாகரிகமா பேசிட்டு வரணும்ல. அதனால அங்க ஒன்னும் தலைவர் பத்தி எதுவும் பேசல. அதனால நம்ம நாகரிகமா பேசிட்டு வந்தோம். உடனே நம்மளுக்கு வந்து கொத்தி விட்டாங்க நம்மள. ரைட்டு கமலஹாசன் கட்சி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சாயத்தை பூச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போயிட்டு டார்க் காமெடி பண்ணிட்டு வந்தேன். உள்ள போயிட்டு நீங்க வந்து யூத் ஐடிவிங்க எப்படி இது பண்ணணும், ஸ்ட்ராங் பண்ணணும் சொல்லி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா இங்க அதுலயே ஒரு கமல் ஃபேன் சொன்னாப்புல, இந்த மாதிரி வந்து கமல்ஹாசன் அவர்கள் போடக்கூடிய ட்வீட்டை விட மற்றவங்க போடக்கூடிய ட்வீட் லைக்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு. அதான் நான் சொன்னேன், நீங்க கமல்ஹாசன் வந்து போடக்கூடிய ட்வீட் லைக்ஸுக்கு கம்மியா இருக்கு, அப்ப இவங்களுக்கு அதிகமா இருக்குன்னா அப்ப ஃபேன் ஃபைட் தான் இங்க இருக்கிற ஐடிகள் பேச பண்ணுது. உங்க சைட்ல ஒரு 2-3 பேர் இருக்கு, பேரு டைப்பரு, அந்த மாதிரி பேர் சொல்லாம மறைமுகமா சொன்னேன். அது அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதான் நான் சொல்லிட்டு வந்தேன். அது அவங்க ஏத்துக்கிறான் அந்த சைடு. உனக்கு வந்து எதிரிகள் அதிகமா வேணாம்னா நீ முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்காம இருந்தாலே போதும், உனக்கு எதிரிகள் அதிகமா உருவாக மாட்டாங்க. இல்ல நம்ம அடிக்கிறதா அவனுங்களை அடிச்சுக்கிறாங்க. அதுதாங்க நம்ம சொன்னதுப்பா நாங்க சொன்னோம். அதுவே நம்ம நீயோ நானோ போய் ரஜினி ரசிகன் போய் சொன்னாலே, ஒரு ரஜினி ரசிகன் நான் ஒருத்தன் போய் மைக் கேட்டதுக்கே என்ன சொன்னாங்க, இது ஃபேன் ஃபைட் ஸ்பேஸ் இல்ல, இது வந்து எங்களுக்குள்ள நடக்கிற ஒரு ஸ்பேஸ், தயவு செஞ்சு ஃபேன் ஃபைட்னு நினைச்சு வந்துடுறேன். இல்ல நான் எதுவும் சண்டைலாம் போட வரலன்னு சொல்லிட்டு தானே நான் போனேன். நம்ம போய் இப்போ நான் போய் தலைவர் டிபி வச்சுட்டு தான் நான் போய் அங்கே பேசுறேன். நாளைக்கு ஏதாவது தப்பா பேசுறேன்னா அப்புறம் வாண்டடா போய் என்னடா கபிலா போய் சண்டை வளர்த்து விடுறியா அப்படின்னு நம்மள தானே குறை சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு வேற சண்டை வர போட தெரியாது, அமைதியாக தான் பேச தெரியும். இந்த சண்டை போடுறதா இருந்தா இப்போ நான் வந்து பாஷா இருந்தோ இல்லை அசோக் சாரே இல்லை அனந்த் சாரே கூட்டிருப்பேன், கிங்ஸ்லேயே கூட்டிருப்பேன். மன்சூர் அலிகான் என்ன இந்த விஷயத்தை பத்தி பேசி அது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமாடா. ஏதோ ஒண்ணு போட்டுட்டா விட்றா ஆளு. இப்ப வந்து இந்திய ஜனநாயக சிறுத்தை புலி இந்திய ஜனநாயக புலின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாப்புல. நான் அங்க யோசிச்சுட்டு இருக்கிறேன், நான் எந்த இடத்துல வச்சிருக்கிறேன், நீ எந்த இடத்துல வச்சிருக்கிறேன். இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இப்போ ஒருத்தர் பெரியவர் வந்திருக்கிறாரு, வந்த உடனே எனக்கு கண்ணா அப்படின்னு திட்டுவாப்புல, ட்ரிகரை திட்டுவாப்புல, என்ன பேச விட மாட்டாப்புல. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? சார் என்ன டபுளா கேக்குது எல்லாம்? சார் என்ன சார், எங்க சார் இருக்கீங்க? வாய்ஸ் கிளியரா கேட்கல சார், ஏதோ கிணத்துக்குள்ள இருந்து கேட்கற மாதிரியே கேக்குது சார்.
இல்ல சார் வீட்ல இருந்து பேசுறீங்களா? ஆமா சார். அதான் அடக்கமா பேசுறீங்களா? சரிங்க சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கு சார். எங்களுக்கு என்ன சார், நாங்க ரொம்ப சௌக்கியமா இருக்கோம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன சார் பொண்ணு அபியூஸ் பண்ணனா? எங்க சார் பண்ண? என்ன சார் புரியல சார். நீங்க என்ன பேசுறீங்க அதுக்கெல்லாம் வந்து நாங்க பதில் சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க சார். நீங்க தான் சார் மைக்க வந்து கேட்டு வந்தீங்க, அப்ப நீங்க தானே பதில் சொல்லணும். நீங்க கேளுங்க சார், கேளுங்க சார். சரிங்க சார். கட்சி கொள்கை சார். கட்சி கொள்கை 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 சொல்லணும் சார். ரஜினி எல்லாம் வந்து ஓடி போய் ஒளிஞ்சிட்டு கட்சியை கலைச்சா ஆள் கிடையாது சார். ரஜினி மாதிரி கேட்ட கேள்விக்கு பதில் வராது. பதில் வரல.